என்ன அவன் பணம் கணக்குறான்? இழுச்ச வாயனா இருக்கிறேன். இவன் பணம் தான்டா. அதானே மறந்துட்டேன். படாம்பா அச்சோ, என்ன தூங்கிக்கிட்டே சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நெருப்பு உதட்டல பட்டு எந்திரிச்சிட்டான்னா நம்ம குத்தெல்லாம் வெளிப்பட்டு போவோம் ஐயா. என்னையா பண்றது? வகுத்து வேற கலக்குது. இருங்கடா எப்படி மறுபடியும் ஒரு சந்தேகம். இந்த பாடிய கார்ல போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த சத்தத்தை கட்டி எந்திரிச்சிட்டான்னா இதுக்கு என்னையா பண்றது? மறுபடியும் வயிற்று வேற கலக்குது. அடிக்கடி வயிற்று கலக்குனா பாத்ரூமுக்கு போய் சும்மா ஒரு ஐடியா. காதை பொத்திட்டேன். இப்ப காது கேட்காது. சீக்கிரமா கொண்டுட்டு போய் வண்டியில ஏத்துங்க. கண்ணை முளைச்சு கிழிச்சு பார்த்த கண்ணை நட்டக்கன்னு குத்திடுவேன். அவன் வரும்போது அவன்கிட்ட ஏதாவது உண்மையை சொன்ன உதவாங்க. நீ சொல்ல மாட்டேன். ஏங்க பணத்தை எடுத்துட்டு போறோம். முதல்ல கேட்ட பாருங்க. அறிவு கட்டவனே, இப்பதானே சொன்னேன். சமாளிப்போம். டிக்கில என்ன இருக்கு? ஸ்டெப்னி இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டேன். இந்த அளவுதான் இருக்கான். சும்மா இறங்கி ஓடிட போறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி, நீங்க போலாம். அடடே பரமசிவம் போலாலே. ஐயா வணக்கம். என்ன வணக்கத்தை அறவுரா சொல்றாரு? அது ஒண்ணு இல்லைங்க. 4 நாளா கையில சுளுக்கு தண்ணீர் படம் வேற பாத்துட்டு வர்றாரு. அப்படியா? ஐயா கொஞ்சம் வரைக்கும் வந்துடுறேன். ஐயோ, அவன் எங்க போறான்னு தெரியலையே. வகுத்து வேற கலக்குது. ஐயா வர வெள்ளிக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். இந்தாங்க வெத்தலை பாக்கு. தயவுசெய்து வாங்கிக்கோங்க. வழியிலே கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க வேலை ஜாஸ்தி, ஆனா வீட்டுக்கு வந்து கொடுக்க முடியல. இந்த வாங்கிக்கோங்க. செத்தவங்க வெத்தலவா கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேரடியா பாக்குறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க. அதாவது நாங்க பார்த்த சினிமாவில் அப்படி ஒரு சீன், அதை சொல்றான். ஐயா நீங்க அவசியம் வரணும். அவர் இருந்தா தானே வர்றதுக்கு. நீ கேட்ட தோற. சரிங்க, வாங்க போங்க. ஒரு வழியா சுடுகாடு வந்து சேர்ந்துட்டான். பரமசிவம் பணத்தை படைச்சிட்டு நம்ம வீடு போய் சேருவோம். சரி வாயா, போய் பாடி தூக்கிட்டு வருவோம். ஏதோ வழக்கேற்று போல இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த நேரத்துல நம்ம பரமசிவத்தை கொண்டுட்டு போய் புதைச்சோம். போலீஸ்ல நம்ம மாட்டிக்குவோம். இப்ப என்னையா பண்றது? பணத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வச்சிருந்து நாளைக்கு கொண்டாந்து புதைச்சிருவோம். அட போயா, இப்பவே போன நாத்தம் நாருது. நாளைக்கு வேற வச்சிருந்தோம், கெட்ட நாத்தம் நாரும். ஏன் இப்படி செஞ்சா என்ன? எப்படா அந்த பணத்து மேல சென்ட தாடி விட்டுட்டான். சென்ட் வாங்குறது பணம் அந்த பணத்து பாக்கெட்ல தான் துட்டு இல்ல. பணத்துக்கிட்ட பிட்டாய் தெரிக்கிறதே இரு. சரி சரி வாங்கடா. அப்பாடா, நல்ல வேலையா போச்சுடா. யாருமே பாக்கல. அம்மா, யாரும் பாக்குறதுக்கு முந்தைய தூங்குற மாதிரி பாவலா கட்டுவோம். பண்ணுவோம். பொறுமையை போத்திட்டு படுங்கடா. காலையில பாப்போம்.
எனக்கு என்ன எதுவுமே தெரியாது நினைச்சீங்களா? என் முதலாளி பணத்தை புதைக்கிறதுக்காக கார்ல ஏத்துவீங்க, சீரட்டு நெருப்பு பட்டு நான் முடிச்சிருவேன்னு அதுல தண்ணி ஊத்தி அனுப்பிங்க, காரு சத்தம் கேட்டு நான் முடிச்சிருவேன்னு என் காதை பொத்துவீங்க. நான் என்ன முட்டாளா? இல்ல நீ அறிவாளி. அத்த விடு, நீ எதுக்கோட எதுக்காக வந்தேனா? உங்க 3 பேரையும் சதக் சதக்குன்னு குத்தி என் ரத்த வரியை தீர்த்துக்க போறேன். முதல் குத்து உனக்குத்தான். இந்த வாங்கிக்க. ஏண்டா அடிபட்ட நாய் மெல்லடா. வெள்ளக்காரனா அவன் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. என்ன வேலைக்காரன்? வேலைக்காரன் கத்துவான் இல்ல குத்திட்டான். நான் செத்து போயிட்டேன். நான் செத்து போயிட்டேன். அறிவு இருக்கா? நீ செத்து போயிட்டா உன்னால பேச முடியுமா? என்னடே அரண்ட மூதேவி, கதவெல்லாம் சாத்தி கிடக்குது. எங்கடா வந்தா வேலைக்காரன் வெள்ளக்காரன் பேசாம பாரு. அப்போ நான் கண்டது கனவா? இனிமே இந்த பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. இந்த பக்கம் நான் தலை வச்சு படுப்பேன். இந்த பக்கம் தலை வச்சு படு, ஆனா கொட்டாய் விட்டுறாத. யோ, சிகரெட்டை குடிக்கிற மாதிரி குடியா, கஞ்சா அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன அது நம்ம காரை இவன் எடுத்துட்டு போயிட்டு வர்றான். கார்ல இருந்த பாடி வேற காணோம். ஒருவேளை நமக்கு சிரமமே வேணாம், அவனே பாடி எடுத்து போச்சுட்டு வர்றானா? என்ன சிரிப்பு? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நேற்று ராத்திரியே கார் டிக்கில பாடியை வச்சு பூட்டிட்டேன். இத பத்தியா சோழி? இவன் 60 வயசு அனுபவத்துல இப்பதான் ஒழுங்கா ஒரு வேலையை பாத்துறான். பாடி எங்க? இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கார்ல தானே? நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த சாரி வாய் வச்சு என்னங்க பாடியை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஏன் அப்படி கத்துறீங்க? என் பொண்டாட்டி பாடிய காணோம், அவ தேடி கண்டுபிடிச்சிருக்கா. நான்சென்ஸ். பாத்து போடா, ஒளிச்சுக்கு போறான். என்னடா அவன் கனவுலயும் வர்றான், நனவுலயும் வர்றான். விட்டா கார்லயே வந்துருவான் போல் இருக்கு. இப்ப என்னடா செய்யறான்? நீ கவலையப்படாத, இருக்கவே இருக்கு மாமூலா காது குத்துறது. நீ காரை ஸ்டார்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். போ போடா தொழிச்சு போ போ. முதலாளி, முதலாளி, 2 நாளா எங்க போனீங்க? தருவீங்களா வரமாட்டீங்களா? என் சம்பளத்தை தருவீங்களா தரமாட்டீங்களா? உதவி தூக்கத்துல உளறிட்டு இருக்கிறான். உண்டம் சந்திரா, சீக்கிரமா வண்டியாடுறான். சந்திரா, ஊட்டி கிளைமேட்டா இருந்ததுனால பரமசிவம் பாடி தப்பிச்சது. இல்லன்னா ஊதி வெடிச்சிருப்பாருடா. இப்ப என்னடா பண்றது? சொர்ணமிக்கு நடன காட்சி நடைபெறும். ஏய், அங்க ஏதோ டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. வா, கூட்டத்தோட கூட்டம் போய் உட்கார்ந்துக்கலாம். ஆமாடா, அதான்டா நல்ல ஐடியா. அங்க பாரு, தொழில் தூங்குறான். ஏத்தர்றா. எல்லாரும் டான்ஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. இவன் மட்டும் தனியா உட்காந்து என்னத்த பாத்துட்டு இருக்கான்? யோ, எந்திரிச்சு போயா. வந்துச்சு விட்ட மாதிரி இருக்கான். என்ன முறைக்கிற? ஒருவேளை தண்ணி கிண்ணி போட்டு பாம்புல இருக்கு. யோ யோ, எந்திரியா எந்திரியாண்ணா சொல்லிட்டே என்னைய பாத்துட்டு இருக்க? என்ன சித்தமா நடிக்கிறான்? ஐயோ, செத்து போயிட்டானே, நான் அடிச்சு கொண்டேனே. நல்ல வேலை, யாரும் பாக்குறதுக்குள்ள இவனை தூக்கிட்டு வெளியே போட்ட வேண்டியதான். அப்பா, நான் தப்பிச்சேன்.
ஹலோ பரமசிவம் இங்க எப்படி வந்தாரு? என்னையா இது? போலீஸ் நம்மள விட மாட்டேங்குது, இந்த பணமும் நம்மள விட மாட்டேங்குது. இப்ப என்னையா பண்றது? நம்ம கையாலதான் பரமசிவத்துக்கு மண்ணெண்ணி போடணும்னு இருந்திருக்கு. போட்டுருவோம். போலீஸ் வர்றதுக்குள்ள வண்டி ஏறா. சீக்கிரம் சீக்கிரம் தொழிச்சி கட்டு உட்கார்றா. ஏ சந்திரா, மலையை தூக்கினாலும் தூக்கிடலாம் போல இருக்குது. இந்த மனுஷனை கொண்டாடுறதுக்குள்ள பெரும்பாலா போச்சுப்பா. நல்ல வேலை யாரும் கிடையாது. பணத்தை எங்கேயும் புதைச்சிட வேண்டியது. ஏண்டா நாய் ஊழையிட்ட மாதிரி பேசாம 2 நாள் தூக்கமே இல்லையா? அதான் தூக்கம் வருது. மூதேவி சந்திரா அங்க பாரு. ஏய், எவனோ நமக்காக ஏற்கனவே குழி தோண்டி வச்சிருக்கிறான்டா. நமக்காக இல்லடா, இந்த பணத்துக்காக. அத மறந்துட்டா. எப்படியோ நமக்கு வேலை மிச்சம். ஆமா ஆமா, நான் ஆள் வரதான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்து குழியில போட்டு மூடு. ஏய் சந்திரா, சீக்கிரமா 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 புதையடா. யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா மண்ணெண்ணி போடுறா. சீக்கிரம். என்னடா புரிஞ்சுட்டியா? அப்பா, எப்படியோ ஒரு வழியா பணத்தை புதைச்சாச்சு. நம்மள பிடிச்ச சனியும் போயிடுச்சுடா. சரி வாடா. என்னது பரமசிவம் பாடி இங்க இருக்கு? நீ யாரோட புதைச்ச? தொலைச்சியை காணும். ஒருவேளை அவசரத்துல தொலைச்சியை போச்சுட்டா? அட பாவி. ஐயோ, இது தொலைச்சிடா. ஐயோ, இது வேற வருதுங்க. இதெல்லாம் முன்னாலே இருந்திருக்க கூடாதா? தோன்றா, உயிர் போயிட போகுது. தோன்று. சரிடா சரிடா, சீக்கிரம் பாரு. இப்ப தொலைஞ்சிட போறான். பாவீங்க, எத்தனை இந்த திட்டம் போட்டிருந்தீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்ச? கூட இருந்த குழிய தள்ளிட்டீங்களா? ஒழுங்கா மரியாதை எந்திரிக்கல வழிக்கு இந்த மண்ணை போட்டா மூடிடுவோம். இதுல ஒண்ணுக்கு வேற வருதுங்க. விதைச்சோம்னா 2 பேர் வந்துடும். உண்மையான பணத்தை போட்டு புதைச்சாச்சுடா. இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க? எத்தனை வருஷமா தான் உள்ளே படுத்திருக்காது. ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். எப்படியோ ஒரு வழியா பணத்தை புதைச்சாச்சு, போலீஸையும் ஏமாத்தியாச்சு. யோ, வேற எங்கேயாவது உடனடியா ஓடிட வேண்டியதாயா? எந்த ஊருக்கு போனாலும் செலவுக்கு பணம் வேணும்டா. பணத்தை பணத்தோட புதைச்சிட்டோம், என்ன பண்றது? மேற்படி காரை காண்பவர்கள் அருகில் உள்ள காவல்துறையில் ஒப்படைப்பவருக்கு ரூபாய் 20,000 இனாமாக வழங்கப்படும். ஐயோ ஐயோ, காரை கண்டுபிடிச்சு கொடுத்தா 20,000 ரூபாய் இனாமா? அந்த கார் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த காரை கொடுத்து 20,000 ரூபாய் இனாம நம்ம வாங்கிடலாம்டா. அல்பீங்களா, ஏற்கனவே ராஜாவை கண்டுபிடிச்சு கொடுத்து மாட்டிக்கணும். இப்ப இந்த காரை கண்டுபிடிச்சு கொடுத்து மாட்டிக்கணுமா? வாமா விட்டு அல்பீங்களா கிழிப்ப. இவன் ஒரு லூசியா? எப்பவாவது ஒரு தடவை தான் மாட்டிக்கிட்டோம், எப்பவும் மாட்டிக்குவான். யோ யோ யோ, எப்படியாவது அந்த காரை கண்டுபிடிச்சு 20,000 ரூபாய் வாங்கிடணும்யா. நம்ம கார்ல போய் அந்த காரை கண்டுபிடிப்போம். வாங்கடா வாடா. சந்திரா, நம்ம புதுசா வாங்கின காருங்க தான் நிப்பாட்டி வச்சோம். காராம போயிடுச்சேடா. நிச்சுடா, காணாம போச்சுன்னு விளம்பரம் வந்திருக்கு. அந்த காதடா இது. பாத்தியாடா, அதிர்ஷ்ட அம்பாசிடர் ரூபத்துல வீதியில வந்து நிக்குது. இத அடுத்த எடுக்கிறதுக்குள்ள நம்ம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அந்த இனாம நம்ம வாங்கிடலாம்டா. ஏறுடா ஏறுடா, பின்னாடி ஏறு.